Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மஜ்ஜதரா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லெபனீஸ் டிஷ். நம்ம எப்படி தால் கிச்சடி இல்லை சாம்பார் ரைஸோட மிக்ஸ் பண்ணி செய்வோமோ, தால் ரைஸ் அந்த மாதிரி செய்வோமோ, அதே மாதிரி இந்த லெபனீஸ் கண்ட்ரியில் வந்து இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கண்ட்ரியில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. இந்த மதர்ஸ் ரைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் லேண்டில் இருக்குல்ல, அதை வந்து நல்லா பாயில் பண்ணிடணும். குக்கர்லேயோ இல்லைன்னா சாதாரண ஒரு போட்லேயோ பாயில் பண்ணி வச்சிடணும். அது ஒரு மீடியம் பாயில் பண்ணோன்னா அதில் உள்ள தண்ணியவும் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அப்புறம் ரைஸ் வந்து வாட்டரில் வந்து சுக் பண்ணி வைக்கணும். ஸோ இது ரெண்டு மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கிங்க்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, ஓலிவ் ஆயிலில் ஒரு நல்ல நீளமான ஒரு போட் எடுத்துக்கணும். ஏன்னா தம்மில் பண்ணுறக்கூடியது. அந்த போட்டில் ஒயிட் ஆனியன், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் ஒயிட் கலர் ஆனியனு. ஸோ அந்த ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த ஓலிவ் ஆயிலில் நல்லா ப்ரௌன் கலராக சாத்தே பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோட ஒரு சின்ன மாம் ஸ்டிக், அதாவது பட்டைன்னு சொல்லுவோம், அது லைட்டாக 2 பட்டை போடணும் அந்த ஃப்ளேவருக்காக. ஒன்ஸ் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த லேண்டியில் வந்து ஆட் பண்ணி அந்த ஓலிவ் ஆயிலே நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் அது நல்லா சாத்தியாகி ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அந்த சூப் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஈக்குவல் லெவல் வந்ததுக்கப்புறமா நம்ம சால்ட் அண்ட் பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு, பெப்பர் வந்து பிளாக் பெப்பர் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்னமாம் ஸ்டிக்கோடைய பவுடர். இது 3 இன்க்ரீடியன்ஸாக பட் வெரி குட் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம தம்மில் போட வேண்டியதுதான். தம்மில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ஸோ இதோட என்ன நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா, க்ரீன் சலாட்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு தம்மில் போட்டாச்சு. ஸோ இதோடைய கார்னிஷ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒயிட் கலர் ஆனியனை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு பட்டர் இல்லை கீயில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். அது கரமலைஸ் ஆனியன்னு சொல்லுவோம். அது பார்க்குறது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் கார்னிஷ்காக. அதோட பைன் சீடு, ஸோ அந்த பைன் சீடு அந்த கேசி நட் இது வந்து ஆட் பண்ணுறோம். அது வந்து கார்னிஷ்காக. ஸோ இதுதான் முஜரா ரைஸ் இன் லெபனீஸ் ஸ்டைல் கரமலைஸ் ஆனியன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.